जय श्री कृष्ण. गोदा स्तुति 11th श्लोका. श्रीमान वेंकटनाथार्य कवितार्य केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे. दिग्दक्षिणापि परिवक्त्रिमपुण्यलभ्यात् सर्वोत्तरा भवति देवी तवावतारात् यत्रैव रङ्गपतिना बहुमानपूर्वं நித்ராளுனாபி நியதம் நிஹிதா கட்டாக்ஷாஹ. இதில் சொல்கிறார், அம்மா கோதாதேவியே, ஒரு திசையில் நீ அவதரிக்கணும் அப்படின்னா அந்த திசை எத்தனையோ புண்ணியம் செஞ்சுருக்க வேணும் இல்லையா? அந்த புண்ணியம் அடையிறதுக்கு அந்த திசை ஒரு பக்குவ நிலையும் அடைஞ்சிருக்கணும். ஸ்ரீவில்லிபுத்தூர் நீ அவதாரம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. அந்த தென் திசை எத்தனை பெரும் புண்ணியம் பழுத்த நிலையில் இருந்து தான் அந்த ஊரே. அதனால் என்னென்னா, உன்னுடைய அவதாரத்தினால தென் திசை மற்ற எல்லா திசைகளையும் விட பெருமை பெற்று சிறந்ததாக இருந்தது அப்படிங்கிறார். இப்போ அதனால் என்ன ஆச்சுன்னா, உன்னுடைய நாயகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டு நம்ம எல்லா லோகக்ஷேமத்தையே நினச்சிட்டு உலக நலத்தையே சிந்தனை பண்ணிகிட்டே அழகாக சயனிச்சுட்டு இருக்கான். அப்போவும் இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, நீ அவதரித்த தென் திசையை பார்த்துட்டே அப்படியே புலகாங்கிரமாகி பெருசாக அப்படியே பெருமையோடு பார்த்துண்டு அந்த திசையை எப்போதும் உத்து நோக்கிண்டே இருக்கானாம். அது ஏன் அப்படின்னா, உன்னோட அவதாரம் இல்லையா, அங்கே தானே நடந்தது, அந்த திசையில் உன்னுடைய அவதாரம் ஆச்சு இல்லையா, அதனால அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்கான். எப்பேற்பட்ட பெருமை இந்த திசைக்கு கிடச்சிது அப்படின்னு இந்த பாசுரத்தில் கோதா பிராட்டி அவதரித்ததுனால தென் திசைக்கு வந்த ஏற்றம் அதை குறித்து இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சொல்கிறார். மேலே என்ன சொல்கிறாருங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் பார்ப்போம். சஜமகமணி நீலாச்சாரு கல்லாரஹஸ்ஸா சனபரணவிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அலக வினிகிதாபிஷக் வீராகிருஷ்ணநாதா விலசத்துகிருதி கோதா விஸ்வசித்தாத்மஜானக கவிதார்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ரங்கவன்னார் திருவடிகளே சரணம். தூப்புல் நிகமாந்த மகாதேசிகன் திருவடிகளே சரணம்.